வருமானிப்போம். ஞான பயணம் என்பது மிக அரிதான பயணம், அபூர்வமான பயணம், கிடைக்க முடியாத பயன், கிடைக்க கூடாத பயன். ஈஸியாலும் கிடைக்காது. இதுக்கெல்லாம் பக்குவம் இருக்கணும். பல ஜென்மங்கள்ல வேண்டுதல் இருக்கணும். தெய்வ சக்தி நமக்கு உதவணும். உண்மையான குருபுரான் கிடைக்கணும். ஆமுக்கும் அந்த வாழ்க்கையில் நாம பயணிக்கிற பொழுது, ஞான பயணத்தில் செல்கின்ற பொழுது, இறையை நோக்கி செல்கின்ற பொழுது, நாம் எப்படி இருக்க வேண்டும் என்றால், மனிதாபிமானத்தோடு எந்த மனிதனையும் பகையா நினைக்கும். யாருக்கும் அவன் வெள்ளையா இருக்கான், இவன் கருப்பா இருக்கான், அவன் குண்டா இருக்கான், அவன் அந்த ஜாதி இவந்த ஜாதி, அவன் ஏழை, அவன் நோய் பிடிச்சவன், எல்லாம் யாருக்கு எந்த நிலை எப்ப வரும்னு சொல்ல முடியாது. நான் தான் சொன்னேன், நான் எல்லாம் செய்வேன், நான் பெரிய ஆளுன்னா அடுத்த நிமிஷம் உங்க நிலை என்னன்னு சொல்ல முடியுமா? இல்ல, அப்ப நம்ம எப்படி போடணும்? பொறுத்துதான் போ, எல்லாரையும் மதிச்சுதான் சொல்லிட்டு போறான் அவன் பெரிய அண்ணன். அதுல என்ன கெட்டு போகுது? என்ன நாம தான் இருக்கிறோம். இப்ப நம்ம மனசுக்கு தெரியும் இல்லையா? இல்ல நாம கெட்டவன் ஆயிட்டோம், நமக்கு நிம்மதி இல்ல, அடுத்த தூக்கம் வரல, எனக்கு தப்பா நடக்குன்னா அப்ப நீ மாறணும். எல்லாமே கரெக்டா நடக்குது. நீ செய்யறது உணர்ந்துதானே செய்யற. இது செய்யணும், இது செய்யக்கூடாதுன்னு தெரிஞ்சுதானே செய்யற. அப்புறம் எப்படி அடுத்தவங்க சொல்றது கேட்ட நீ மாறலாம்? மகான்கள் மாற மாட்டான். மகான்கள் மாற மாட்டான். அவர்களுக்கு நடைமுறை எல்லாமே தெரியும். அடுத்து நடக்க ஏன்னா தேடை அவங்கள்ட்ட இருக்குது, நம்ம இல்ல. எனக்கு தெரிஞ்சு ஒரு அதோட ஓட்னிகள் ஒரு பையன் திருவனந்தபுரத்துல நான் போய் இருக்கிறேன். திருவனந்தபுரத்துல அவன் நாகோயில் உள்ளவன் அங்க வேலை பார்த்து அவன் ரூம்ல தான் தங்கியிருக்கேன். அவனுக்கு நாளைக்கு வந்து அவங்களுடைய ஹெட் ஆபீஸ்ல இருந்து பாம்பேல இருந்து ஆளுகள் எல்லாம் வராங்க, போர்ட் மீட்டிங் மாதிரி. இவன் இருக்கணும். நான் கூட ரூம்ல நான் அவன்கிட்ட சொல்றேன், நீ என்ன பண்ற, இன்னைக்கு நைட்டு நேரம் ஊருக்கு இருக்கும், நீ நைட்டு ஊருக்கு போ, நாளைக்கு நீ வந்து மீட்டிங் அட்டன் பண்ணுவோம் ஊருக்கு போயிட்டு அப்புறம் என்னங்க பேசுறீங்க? நாளைக்கு எல்லாம் கம்பெனில இருந்து பாம்பேல இருந்து வர்றாங்க, போர்ட் மீட்டிங் இருக்குது, நான் இல்லைன்னா எப்படி முடியும்? அதெல்லாம் நடக்குமா? நீ தான் போர்ட் மீட்டிங் நான் பிரசன்ட் ஆகணும் இல்லையா? ஆக்சிடென்ட் ஆனா என்ன பண்ணுவாங்க? என் வேலையை எடுத்துருவான். நீ போன்னு சொன்ன கேளுப்பா, போன்னு. நீ ஏன் சொல்றியான்னு தெரிய மாட்டேங்குத, திரும்ப திரும்ப சொல்றீங்களே. நான் நல்லதுதான் சொல்றேன், நீ போ. போயிட்டான். எங்க நாகர்கோயிலும் போயிட்டான். திருவனந்தபுரத்துல இருந்தான். இங்க இருந்து ஊருக்கு வந்துட்டான். வீட்டுல வந்து கேக்குறாங்க, என்ன எனக்கு தெரியும்னு வந்துட்டேன். என்ன சொல்ல முடியும்? என்ன சொல்ல முடியும்? ஒண்ணும் சொல்ல முடியாது. நான் அனுப்பிட்ட பத்தியும் சொல்ல முடியாது. என்ன அவங்களுக்கு தெரியும், எங்க அம்மாக்கெல்லாம் தெரியும். இல்ல நாங்க வந்துட்டேன்னு போதும். சரிப்பா, நல்ல சாப்பாடு வீட்டுல அவங்க அம்மாவும் சமையல் பண்ணி ஒரு 3 மணி இருக்கும். அந்த எனக்கு தரைமட்டத்துல அதுக்கு சுவர் கிடையாது அவங்க வீட்டு கிணத்து. அந்த ஓரத்துல உட்கார்ந்து இருந்து துணியை துவச்சு சோப் தண்ணி எல்லாம் போகுது. அடுத்தால தண்ணி எடுக்கிறதுக்கு பக்கெட்டா டீ போட்டுட்டு உள்ள விழுந்துச்சா துணி கிணத்து விழும். வாழ் ரொம்ப குண்டா எப்படி இருக்கும்? அவனுக்கு அப்பா கிடையாது. 2 தங்கச்சியும் ஸ்கூல்ல படிச்சிருக்கல. இவன் வீட்டுக்குள்ள இருந்துட்டு இருக்கான். கிணத்துல தம்முன்னு சத்தம் கேட்டோன்னு ஓடி வந்து போவான். அம்மா உள்ள கிடக்குறா. உடனே சாடி அந்த அம்மாவை சைட்ல பிடிச்சு நிறுத்தி வச்சுட்டு ஒண்ணு ஏறி அதுக்கு பிறகு இவன் அந்த அம்மாவை வெளியே காத்த. நல்லா யோசிச்சு பாருங்க, அந்த நேரத்துல யாருமே இல்லைன்னா தாய் அவுட்டுதானே.
அந்த அம்மா ஏறி வர முடியாத கிணத்துக்குள்ள இவனாலும் சைட்ல புடிச்சு தள்ள வச்சு மேல வாதான். இந்த அம்மாவுக்கு நீச்சலும் தெரியாது, வயசான அம்மா, பத்துன்னு இருக்கும். அப்ப அதுக்கு ஒரு 45 வயசு இருக்கு, 50 வயசு. காப்பாத்திட்டான், அதாவது வெளியே தூக்கிட்டான். தூக்கிட்டு அப்புறம் ஹாஸ்பிட்டல் கொண்டு போயிட்டு அன்னைக்கு நைட்லாம் ஹாஸ்பிட்டல் இருந்துட்டு ஒரு நாள் அந்த அம்மா பார்த்துட்டு அப்புறம் தான் இங்க வர 3ஆவது நாள் வரான். இங்க கம்பெனில போர்ட் மீட்டிங் வந்தவங்க எல்லாம் ஒவ்வொரு ஆளையும் சார்ஜ் பண்றாங்க. இவனை எதுவும் சொல்ல முடியல. மத்தவங்களுக்கு எல்லாம் திட்டம் மெமோவோ இது நடந்தது. இவன் லீவுன்னு சொல்லி இவனை விட்டாங்க, ஒண்ணுமே கேட்கல. 3ஆவது நாள் வந்தா ஒழுங்கா வேலைக்கு போயிட்டான், பிரச்சனை இல்லை. இங்க தாய் காப்பாத்த சொல்லிட்டான். இப்பதான் என்ன பிடிச்சு விட்டான். எப்படி தெரியும் உனக்கு? எப்படி தெரியும் எங்க அம்மா கிணத்துல விழுவானா? நான் இல்லைன்னா காப்பாத்தவே முடியாம அழுறான் முட்டி முட்டி. யோசிச்சு பாருங்க, தாய்ங்கிறது எவ்வளவு பெரிய ஸ்தானம். நான் தான் சொன்னேன், உன்னை பார்க்கும் போதெல்லாம் உன் வாழ்க்கை இல்லப்பா, நீ வாழ்க்கையை அனுபவிக்க வேண்டிய துன்பங்கள்லாம். உங்க அம்மா நேத்து சாகுபடி, உங்க அம்மாக்கு இறப்பு நேற்று. நான் தான் உன்னை அனுப்புனேன் காப்பாத்த வச்சு. சாமி மாதிரி தெய்வம் மாதிரி வந்து அதெல்லாம் விட்டுரு. நல்லது நடந்ததா இது வெளியில யார்கிட்டையும் சொல்லாது சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்ம இது நடந்த நிகழ்வு. ஆக்சுவலா நான் பார்க்க போனது ஒரு ஐயரை பார்க்க போனேன். ஐயர் அங்க இருந்து ஊர்ல இல்ல, கொல்லத்துக்கு போயிட்டாருன்னு சொல்லி நான் திருவனந்தபுரம் வந்து அவன் ரூம்ல தங்கியிருந்தேன். அதுல நடந்த நிகழ்வு. அப்ப நம்மளால நிச்சயமா யாருக்கும் பலன் உண்டு. அப்பதான் அவங்களை கொண்டு போவோம், இல்லைன்னா வராது. ஏன்னா இது கை கொடுக்கும். அப்ப நம்ம வாழ்க்கையில அடுத்தவர்களுக்கு நாம உதவுவதற்கு நாம எப்படி இருக்கணும்? தயாராக இருக்க வேண்டும். அப்பதான் உதவ முடியும், இல்லைன்னா முடியாது இல்லையா? அப்ப வாழ்க்கை என்பதே வாழ்வதும் வாழ்விப்பது. அதான் வாழ்வோம் வாழ்விப்போம். இதான் உண்மையான தத்துவம். நாமளும் வாழணும், நம்மளை சார்ந்தவர்களுக்கும் முடிந்த அளவு. அதுக்காக நம்ம வாழ்க்கையை இழக்கக்கூடாது. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை தான் ஞான வாழ்க்கை. அந்த வாழ்க்கையை மனிதாபிமானத்தோடு வாழ்கின்ற பொழுதே பதிவிழக்க நிலை உண்டாகி 7வது நிலையை எட்ட முடியும். 7லிருந்து 8ஐ தொட முடியும் என்று சொல்லி இந்த உபதேசத்தை கூட நிறைவு செய்கிறேன். வாழ்வோம்